இது வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. நல்ல திட்டு திட்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிட்டது இல்ல. மல்லிகாவுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்திருக்கேன், அவளை காயப்படுத்திருக்கேன். மல்லிகாவுக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் அவளும் எதுவும் சொல்லல. அந்த வீணா போன ராகவ் பண்ண தப்புக்கு நீ என்னடி பண்ணுவ? அது நமக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. அவளோட நம்பிக்கை உடைஞ்சு போனதை அவளால தாங்கிக்க முடியல. அவ சின்ன பொண்ணு, இவ்வளவு பெரிய விஷயம் அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? ஸ்ருதியை பத்தின கவலை ஒரு பக்கம்னா எனக்கு காதம்பரி பத்தியும் கவலையாதான். அவ நிறைய தப்பு பண்ணி, இது அவளோட தப்பு இல்ல. மாமா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, தேங்க்ஸ். எல்லாரையும் பயமுறுத்திய ஸ்ருதி, நடந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். வீட்ல சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு நிறைய வருமா? அதுக்காக வீட்டை விட்டு போகலாமா? பெட்டியோட எங்க கிளம்பிட்ட? என்ன மம்மி, எங்க போற? இந்த வீட்டை விட்டு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இது உங்க வீடு. இது மல்லிகாவோட வீடு. மல்லிகா தான் இங்க இருக்கணும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, யோசிச்சு முடிவு பண்ணலாம். முதல்ல பெட்டி எடுத்துக்கிட்டு மேல போ. என்ன மன்னிச்சிரு சக்தி. நீங்க எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச? உன்னையும் மல்லிகாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ எங்களுக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிருக்க. ஸ்ருதிக்கு நீயும் இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்க போக கூடாது. நீங்க போயிட்டீங்கன்னா ஸ்ருதி ரொம்ப கஷ்டப்படுவா. நான் சொல்றத கேளு மம்மி, நீ எங்கேயும் போக கூடாது. மம்மி நீ இங்கே இரு மம்மி. நீங்க ஏன் போகணும்? நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும். நான் போறேன்.